அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்ப 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 உங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கான காரணமே ஏதோ ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது தான். இருந்தாலுமே நாம் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல இங்கே சில விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அது சந்தோஷமான நிகழ்வாக இருக்கலாம், இல்லை துக்கமான நிகழ்வாக இருக்கலாம், எனிதிங். ஆனால் இது எல்லாமே எதோட அடிப்படையில் நடக்குது அப்படின்னா நாம் செய்த வினைகளோட அடிப்படையில் தான் நடக்குது. இந்த நாம் செய்த வினைகளை எப்படி பிரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் நவகிரகங்கள் மூலமாக பிரித்து கொடுக்குது. இப்போது அதில் சில சட்டங்கள் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த சமுதாய சட்டம், இப்போ இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு புறம்பா ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த சமுதாயம் உங்களை வந்து தண்டிக்கும். அதே மாதிரி பஞ்சபூத சட்டம். அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. அந்த பஞ்சபூத சட்டத்தை நீங்கள் மீறும்போது அந்த பஞ்சபூதம் உங்களுக்கான ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி நவகிரக சட்டம். இப்போ நீங்கள் சில விஷயங்களை இங்கே மீறுறீங்க, நவகிரகத்தோட சட்டத்தை நீங்கள் மீறுறீங்க அப்படின்னா அந்த நவகிரகம் ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி மீண்டும் அதை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன செய்கிறீங்களோ அதற்குண்டான திரும்பவும் ஒரு வினை நடந்தே தீரும். இந்த நவகிரக சட்டம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது நிச்சயமாக ஒரு திரும்ப ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு பண்ணியே தீரும். அப்படின்னும் போது நம்ம இங்கே செய்யக்கூடிய வினைகள் ஒரு விஷயத்தையும் பிரித்து, இப்போ சனி பகவான் ஒரு பொறுப்பெடுத்துக்கிறாரு, சுக்கிர பகவான் ஒரு பொறுப்பெடுத்துக்கிறாரு, குரு பகவான் ஒரு பொறுப்பெடுத்துக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி நவ கோள்களும் இந்த நவ கிரகங்களும் நம்மளுக்கு உண்டான சில பலன்களை கொடுத்து கொண்டே தான் இருக்குது. அப்போது இது நம்மளுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் இதனால் ஒரு பாதிப்போ, இந்த நவகிரகங்களோட தோஷமும் இல்லை நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணலாம்? நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை திரிந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஏதோ தெரியாமல் பண்ண ஒரு விஷயம்னால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான சில விஷயங்கள் இங்கே நம்மளுக்கு சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, மகான்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் போது, அதை தினமும் செஞ்சுட்டு வரும்போது நம்மளோட வாழ்க்கை முழுவதுமாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்படி அந்த ஒரு விஷயத்த பண்ணி இங்கே மாற்ற முடியாது அப்படின்னா அவங்க கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆல்ரெடி இந்த மந்திரங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு இந்த நவகிரகங்கள் உங்களோட பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராகு, கேது, அதுக்கப்புறம் சுக்கிர பகவான், குரு பகவான், இந்த மாதிரி 9 கோள்கள் இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தரும் ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுக்கான ஒரு பலனை கொடுக்கும்போது, இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் என்பவர் கர்மகாரகன், அதாவது கர்மகாரகன் சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த கர்மகாரகன் போது தான் இந்த 7 சனிலாம் வரும்போது ஒரு பிரச்சனைகளுக்குள்ள உள்ளாக்குது நம்மளை. அப்போ இந்த 7 சனி வந்துட்டாலே பயப்படுறதுக்கான காரணமும் அதுதான். பட் 7 சனி கண்டு பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அது ஒரு ஜட்மெண்ட் பீரியட். நீங்கள் நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா நல்லது கொடுக்க போகுது, கெட்ட செஞ்சிருந்தீங்கன்னா கெட்டது கொடுக்க போகுது. சரி, இப்போ நான் எப்படி இதிலேருந்து வெளியே வருது? இந்த நவகிரகங்கள் தான் என்னோட வாழ்க்கையை நடத்துது, நவகிரகங்கள் தான் எனக்கு உண்டான ஒரு விஷயத்தை பிரித்து கொடுக்குது அப்படின்னும் போது நான் எப்படி இந்த நவகிரகங்கள்ட்ட இருந்து நான் தப்பிக்கிறது, எப்படி நவகிரகங்கள்ட்ட இருந்து நான் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது, இதை எனக்கு எப்படி நல்ல ஒரு விதமாக நான் மாற்றிக்கிறது அப்படின்னா, மதுரையை ஆண்டு கொண்டிருந்த மங்கையர்க்கரசின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு அழைப்பை வந்து விடுறாங்க. யாருக்கு அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு வந்து ஒரு அழைப்பு விடுறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருவாதவூர்ல இருந்து கிளம்பி மதுரைக்கு கிளம்புறாரு. திருஞான சம்பந்தர் வந்து கிளம்புறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, திருநாவுக்கரசர் இல்லை நீ இப்போ போக வேண்டாம், இப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த கோள்கள் எல்லாமே வந்து இப்போ சரியான முறையில் இல்லை, சரியான நேரம் கிடையாது நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 11 பாடல்களை வந்து கொடுக்குறாரு. அந்த 11 பாடல்கள் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோளறு பதிகம். ஸோ இந்த கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு கோளறு பதிகத்தை தினமும் நீங்கள் கேட்டு வரும்போது கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். அப்போ திருஞான சம்பந்தர் நம்மளுக்கு கொடுத்த இந்த கோளறு பதிகத்தை தினமும் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றதை அடிக்கடி நீங்கள் வச்சுக்கணும். இப்போ மாதத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வர்றதுன்றது வந்து உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை நிகழ்த்தும், பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே பாருங்க, நான் திருவண்ணாமலையை பற்றி ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்ட் நிறைய கிளாஸஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலைக்கு நீங்கள் போயிட்டு வர உங்களோட வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் திருவண்ணாமலையை கிரிவலம் போயிட்டு வர்றதை பௌர்ணமி டைமில் போயிட்டு வர்றதுன்றதை வந்து கடைபிடிச்சுங்க, ரெண்டாவது விஷயம். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரம். ஸோ அந்த கந்தர் அலங்காரத்தை நீங்கள் கேட்டு வரும்போது இதுவும் கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும். இப்போ இதெல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி கொடுக்கும்.
இப்போ கிரகங்களே இறங்கி நம்மளுக்கு தொண்டு செஞ்சா எப்படி இருக்கும்? இப்போ இது எல்லாமே நீங்க பண்ண பண்ண கிரகங்களே இறங்கி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கந்தர் அலங்காரத்தை தினமும் நீங்க கேட்டு வரலாம், படிச்சுட்டு வரலாம். கந்தர் அலங்காரம் என்னது? நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலின் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. இந்த இறைவன் என் முன்னாடி இருக்கும்போது, இறைவனே என் கூட இருக்கும்போது, நாள் என் செய்யும், என்ன கோல் என் செய்யும், எதுவும் பண்ண முடியாது, பெரும் கூற்று என் செய்யும், எதுவுமே என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கந்தர் அலங்காரத்தை நீங்க கேட்டு வரலாம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னா, லலிதா நவரத்ன மாலை. இந்த லலிதா நவரத்ன மாலையை நீங்க கேட்டுட்டே வரணும். எப்படிங்க இது எல்லாத்தையுமே ஒரு நேரத்தில் பண்ணலாம்? போட்டு விடலாமே தாராளமா. ஒரு நாள் முழுக்க நீங்க ஒரு நாள் வந்து கோளர் பதிகம் கேளுங்க, இன்னொரு நாள் வந்து லலிதா நவரத்ன மாலை கேளுங்க, இல்லை டெய்லியும் உங்களால் எல்லாத்தையும் கேட்க முடியுதுன்னா அது எல்லாத்தையுமே கேளுங்க. ஸோ அந்த லலிதா நவரத்ன மாலையும் உங்களுக்கு இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க, மகான்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க போது நம்ம பயன்படுத்தாததுன்றது வந்து நம்மளோட குறை தானே. அப்போ இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தும் போது கிரகங்கள் அதோட பிரச்சனைகளை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து அந்த கிரகங்களே உங்களுக்கு இறங்கி தொண்டு செய்யும், அதுவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன நடக்கும்? கிரகங்கள் தானே நம்மளோட வாழ்க்கையை நடத்துதுன்னு போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும், உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும், உங்களுக்கு யோகமாக வேலை செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வேலை செய்யும். உங்களோட கர்ம வினைகள் அழிந்து இது எல்லாமே ஒரு மாற்றத்திற்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் இயக்குதுன்னும் போது அந்த கிரகங்களை நம்ம சரியான முறையில் இயக்கணும் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரியான சில பதிகங்களும் இந்த பாடல்களும் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த சில விஷயங்களை வைத்து நம்ம இந்த கிரகங்களை வலுப்படுத்திக்கலாம், நம்மளுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிங்க, வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இந்த நவ கிரகங்களிலிருந்து விடுபடுவதற்கு மிக சிறப்பான ஒரு வழி. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா திருப்புகழ் கேட்கலாம். ஸோ திருப்புகழும் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். ஸோ இந்த ஒரு பதிவை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.